ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, கடவுளோடு வாழ்வது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது ஆண்டவர் விரும்புகிற காரியம். அது மாத்திரம் இந்த பரிசுத்தமான ஓய்வுகளை ஆசரிக்க கடவுள் பெரிய கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். நானும் வாழுவேன் வளருவேன்னு நினைக்கவே இல்லை. ஒரு கொடூரமான நோயினால் பாதிக்கப்பட்டு எப்படியோ மறிச்சுக்கணும். ஆனால் எசேக்கியா ராஜா அழுதான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தாவீதுக்கு பிறகு எசேக்கியா தான் கடவுள் பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். கடவுள் பிரியமான மனுஷனாக இருந்து நிறைய காரியங்கள் செய்தான். ஆனால் தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னால், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போகிற அப்படின்னு சொன்னோடனே எசேக்கியா அழுது விதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது ஆண்டு சொல்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பா அப்படின்னு சொன்னார். அது சொன்னது மாத்திரமல்ல, அவன் குழந்தை இல்லை. தீர்க்கதரிசி எசேக்கியா வீட்டுக்கு வெளியே வரல. வாசல் நிற்கும் போதே அந்த சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டவுடனே சொல்கிறான். அதே போல் கடவுள் பெரிய கிருபை தந்து தேவனுடைய வாழ்முடியான கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நினைக்க பார்க்கும்போது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. கர்த்தர் அவ்வளோ பெரிய விடுதலை கொடுத்தார், நினச்சி பார்க்க முடியல. இன்றைக்கு எந்த சாட்சி மத்தியும் அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த ஆலயம் கட்டப்பட்டு 1 வருஷம் ஆகிருக்கு, பிரதேசம் ஆகிருக்கு. நேற்றெல்லாம் சபையார் என்னை பார்த்துட்டு இந்த பெஞ்சு மாத்திரம் இல்லையான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காரணம், நமக்கு திருச்சபை வளரணும், வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. யாக்கோபை போல் போகும் பாதையில்
ஆக்கோபை போல் போகும் பாதையில் பிரியமாக இருந்தால் வாழ்கிற நாள் தேவனுக்கு பிரியமான நாட்களை கழிக்கணும் தான் விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷன் வாழ்த்தையும் கடவுள் கொடுத்த கிருபை இது தான். நான் திருநெல்வேலியில் லேசகட்டி பேர் தான் லேசகட்டி, நான் ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா ஒரு மக்கள்கிட்ட உண்மை இல்லை, திருச்சபை மக்கள்கிட்ட உண்மை இல்லை, யார்கிட்டையும் உண்மையான வாழ்க்கை இல்லை, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், பரிதான விருத்து மனுஷன்தான் ஆக்கனை தப்பான். நிறைய வாழ்க்கை தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்றதுனால தான். உன் குடும்பத்தில் கஷ்டம் தீரணும்னு அப்படி சொன்னால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை மகிமையை விளங்கணும். காரணம் கேட்டால் தாவீதுக்கு தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தான். தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்த மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய விருப்பத்துப்படி செய்யணும்னு நினச்சனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும்போது, பின்பு அவனை தள்ளி ஈசாயின் குமாரனை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவன் சித்தமான செய்வான் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாக எனக்கு கண்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுதான் வாழ்க்கையில் கொண்டு வர நமக்கு ஒரு காரியம். ஆண்டவரே, என் உமக்கு பிரியமான பிள்ளைகளை நாங்கள் மாறணும். ஆண்டவரே, பிரியமான பிள்ளைகளை வாழும்போது எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:7 வாசிக்கும்போது, வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இளங்குபடி செய்வான் வேதத்தில் வாசிக்கிறோம். உன் வழி கடவுள் பிரியமான வழியாக இருக்கா, கடவுள் சாட்சியுள்ள வழியாக இருக்கா யோசித்து பார்க்கணும். எத்தனையோ விதமாக காரியம் நினச்சி பார்க்கும்போது எத்தனையோ மக்கள் வேதனை, எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்கிறாங்க. ஆனால் ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் கண்மணியை போல அவனை பாதுகாத்து வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கை இருக்கணும். நம்ம பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து எந்த பொருளும் கிடையாது. ஏன்னு கேட்டால் கடவுள் ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிற மனுஷன் ஆயுஷ் நாட்கள் வேதத்தில் வாசிக்கும். சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதியாக 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனை தான் மனுஷன் வாழ்க்கை. அப்படிப்பட்ட பாட்டில் உலகத்தில் வாழ்கிறோம். கடவுள் பிரியமான வாழ்க்கை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை வாழும்போது நம்ம சங்கீதத்தை வாசிக்கும், சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்க வேணும் பாக்கியவான், உன் கையிலும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கணிதம் சாட்சி செடியை போலும், பிள்ளைகள் பந்திய செட்டிலும் ஒலிவமர கன்றிகளை போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை நீ காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமுக்கு வரும் சமாதானத்தை காண்பாயின் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வழி கடவுள் பிரியமான வழியே இருக்கா, ஆண்டுக்கு சாட்சியாக வாழணும் வேணும். ஏன்னா வேதத்தில் வாசம் இல்லை. யோவான் 5 வாசிக்கும் போது, பெதஸ்தா குளம் 7 ஆட்டு வாசம் இருக்கு, 5 மண்டபங்கள் உண்டு. பெதஸ்தா குளம் இருந்தது. ஒரு 38 வருஷமாக படுத்திருக்கான். 30 வருஷமாக ஆண்டு 33 வயசும் அந்த ஊழியத்துக்கு போகிறாரு. அவன் 30 வருஷம் படுத்திருக்கான். ஆண்டு கேட்குறேன், அவனுக்கு சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்குறேன். ஏன்னு கேட்டால், அந்த குளத்தில் தேவதன் எப்போமாவது இருந்து கலக்குவான். யார் முதலாவது இறங்குறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதியுடனாக இருந்தாலும் சுகமாவான்னு சொல்லி காத்திருக்காங்க நிறைய மக்கள். அதான் ஒரு மனுஷன்
படுத்திருக்கான். 30 வருஷமாக ஆண்டு கேட்காரு, சுகமாக விரும்பாப்பான்னு கேட்கும்போது சொல்கிறான், ஆண்டவரே அது தனியாக 38 வருஷமாக படுத்திருக்கேன், நான் எதுக்காக படுத்திருந்தேன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, நீ கேடான ஒன்றும் வாழ்க்கையில் செய்யாத, நீ கடமான படுக்கை எடுத்துக்கொண்டு நடுன்னு சொன்னார்ல. அதே போல் தான் ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டு ஆஸ்வதித்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாத்து சாமி, உங்கள் மகிமையான மக்களை நாங்கள் வாழ கிருபை தார ஆண்டவரே, கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை. இப்படி ஆலயத்தை கட்டணும், ஒரு ராஜ்யம் கட்டப்படணும். இன்றைக்கி திருமுழுத்து அடைஞ்சால் தான் எப்படி மனுஷன் ஞானஸ்தானம் பெற்றது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தால் தான் தேவனோட வாழ முடியும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். மற்றபடி எந்த காரியம், எந்த தர்மமோ எந்த காரியமோ ஆண்டு விரும்புகிறதில்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கலாம், எவ்வளோ பணக்காரனாக இருக்கலாம், ஆனாலும் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. அப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு ஆசிரமே கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஆண்டு அதான் சொன்னார், உங்களுக்கு இருதயம் கலங்கதாப்பாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கு, இடத்தில் விசுவாசமாக இருக்குங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசலம் உண்டு, ஒரு ஸ்தலத்தை நான் வயதுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட முடியும். நிறைய பேர் இப்படி வாழ்கிறது இல்லை, நிறைய வாழ்க்கையில் இப்படி ஆசுவமான வாழ்க்கை இல்லை. காரணம் கேட்டால் ஏதோ உலகத்தில் கொஞ்சம் வளர்ந்து போனோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தால் தான் பிள்ளைகள் வாழ்வு செழிக்கும், புருஷன் வாழ்வு செழிக்கும், குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். அதுதான் ஆண்டு விரும்புவது மாத்திரமில்லை, கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழணும்னு ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வளர்ந்தோம் அப்படின்னு சரி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மிருகம் கூட வாழுது, நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நான் நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்களும் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் எத்தனையோ மரண வாசலுக்கு போயிட்டு வந்தோம். ஆண்டு பாதுகாத்தார்ல. ஏன்னா தாவீது தன்னை வாழ்க்கையை பார்க்கும்போது யோனத்தான்ட கதறி அழுதான். வேதத்தில் வாசிக்கும் 1 சாமுவேல் 20:3 வாசிக்கும் போது யோனத்தான் சொல்கிறான், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தாண்டா இருக்குன்றான். அந்த அளவுக்கு மரணத்தின் வாசல் சென்ற மகனை ஆண்டு பாதுகாத்தது மாத்திரமில்லை, வழிநடத்தி கொண்டு வந்தார். எந்த விதமான சூழ்நிலையும் இருந்தாலும், எந்த கண்ணீர் வந்தாலும் சரி அவனை கைவிடவே மாட்டார். ஒன்றா கைவிட மாட்டார். எத்தனையோ விதமான காரியங்களில் நான் கூட அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஒரு செய்தி என்ன கேட்டேன், 32 வயசு நிரம்பிய மகன் தன் மனைவியை கூட்டிகிட்டு போகிறான். மனைவி ஒரு குழந்த 4 மாதம் கேரிங்கோடு அந்த மகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்லி ஒரு ஷாக் ஏற்பட்டு அந்த இடத்துலேயே இறந்து போயிட்டார். அந்த நிலைமை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து வர்றாரு. அந்த கிருபைக்கு எப்படிப்பட்ட மக்களை வாழணும், பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிச்சிடணும். மனுஷன் ஏதோ வளர்ந்தோன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, லூக்கா 19 வாசிக்கும் போது சகீனப்பட்ட மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவருன்னு பார்க்க ஆசைப்பட்டு ஆண்டு எரிகோலேருந்து எரிசிலையும் போய்கிட்டு இருக்காரு. போகிறவர்கள் காட்டத்தி மரம், அந்த காட்டத்தி மரத்தை ஏறி அவன்கிட்ட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு மேலே ஏறி குலைக்கில் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். ஆனால் ஆண்டு கீழே வந்து பார்த்துட்டு அண்ணாந்து பார்த்து சகிவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கி நான் வீட்டில் தங்கணுப்பான்னு சொல்கிறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க, பாவியான மனுஷன், எவ்வளோ அக்கிரமாக்காரன், அநியாயக்காரன், என்னெல்லாமோ பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்ல ஒரே காரியம், நான் யாரிடமா அநியாயமாக வாங்கினோன்னா 4 கத்தினா திருப்பி தரேன்னு சொன்னான். 4 கத்தினா திருப்பி தரேங்க ஆண்டு சொன்னார். இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷகம் உலகத்தில் வந்தார்னு விதத்தில் வாசிக்கிறோம். எந்த காரியம் இழந்து போய் வாழுகிறாயோ, எந்த காரியம் எல்லா காரியம் இழந்து போய் வாழ்கிறாயோ, வாழ்க்கை சீராக இருக்கும்போது ஒரு ஆண்டருக்கு ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாக்க நல்லவராக இருக்கிறார். அதை மாத்திரம் ஆண்டவருக்கு அறிஞ்ச ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையும் பிரியமான வாழ்க்கை இருக்க கிருபை தாங்க கேட்கலாமா? நம்மளை ஒவ்வொரு நாட்களும் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நிறைய குடும்பம் நல்லா உழைக்கிறாங்க, நல்லா கஷ்டப்படுறாங்க, நல்ல வருமானம் வருது. ஆனால் ஒன்றும் நிற்கிறது இல்லை. ஏன்னா ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்தணும்னு விதத்தில் வாசிக்கும். நிறைய பேர் செலுத்துறதில்லை. ஏதோ 10 ரூபா சந்தா கொடுத்தோம் அப்படி போதும் அப்படின்னு நினச்சி கோயிலில் கணக்கு கேட்குற மக்களை தான் வாழ்றாங்களையே. நீ ஆண்டுக்கு என்ன செய்த, வாழ்க்கை ஆண்டு சீர் உள்ள வாழ்க்கை இருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அதுதான் வாழ்க்கை. சும்மா வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு நாட்களும் நல்லா ஒவ்வொரு நாட்கள் கேட்குற ஆண்டவரே, இன்றைக்கு மறித்தாலும் உம்மோடு நான் வாழணையா, உம்மோடு வரணும், உம்மோடு சாட்சியுள்ள மகனாக வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்கள் கேட்கும்போது தான் ஆண்டவர்
ஒரு நாளும் உன்னை கைவிடவே இல்லை, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்து போல் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். காரணம் கேட்டால் மோசைட்டு அப்படி இருந்தார். மோசையோட்டு தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வேதத்தில் வாசியம் இல்லை. யாத்திரை 33:11 வாசிக்கும் போது ஒரு சிநேகனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரா? நாட்டில் பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை சீர் இருக்கா? அதைத்தான் யோசித்து பார்க்கணும். நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்காண்டவரே, பிரியமான வாழ்க்கையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். மலைகள் விலகினாலும் பருவம் நிலைமைந்தாலும் என் கிருபை விட்டு விலகாதமலும் என் சமுதாயத்தில் உடம்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதூர் கர்த்தர் சொல்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். உலகமே கைவிட்டாலும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா, மகிமுள்ள வாழ்க்கையா? நிறைய பேர் பிள்ளைகளையும் ஞானமாக வளர்க்குறதில்ல. வாலிப பிள்ளைகளை எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, எப்போ வீட்டுக்கு வராங்க, யாரும் கேட்குறதில்ல. அதெல்லாம் வாழ்க்கை நம்ம கடவுள் கொடுத்த கிருபைப்படி இந்த பிள்ளைகளை இப்படி வளர்க்க வேண்டும். ஞானத்தை தரக்கூடிய தெய்வம் இயேசு ஒருத்தர் தான். அதை மாத்திரம் மனசில் வச்சு அப்படியே எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க கிருபை தாரணும்னு சொல்லும்போது கருத்து நம்மளால் ஒரு நாளும் இந்த காரம் கேட்டால் மனது உருகக்கூடிய தெய்வம் நம் தெய்வம். மனது உருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனது உருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை.
மனதுருக்கு சாதாரணமான தெய்வம் இல்லை, மனதுருக்கூடிய தெய்வம். கல்வாரி சிலுவையில் தொங்குவது கூட கள்ளர்கள் தொங்குறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவனா உங்களையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக்கு கீழே இறங்குவான்னு கூப்பிடுறான், கேலி பேசுகிறான். ஒருத்தர் மனுஷன் என்ன சொல்கிறான், நம் தகாத ஒன்றும் செய்யலப்பா, அவர் ஒன்றும் தகாத செய்யலப்பான்னு சொல்லிட்டு ஆண்டு மேலே பரிதாபப்பட்டு, ஆண்டவர் நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தலுன்னு கேட்கான். ஆண்டு சொல்லார், அடியை ராஜ்யத்தில் வரும்போது இல்லைப்பா, இன்றைக்கே நீ பிரதேசிப்பான்னு சொல்லி மனதுருகி வாழ்க்கை விடுதலை கொடுத்த தெய்வம் ஒருத்தர் உண்டான்னு சொன்னால் இயேசு மாத்திரம்தான். நிறைய பேர் அறியதில்லை. இப்போ ஏதோ பேர் கிறிஸ்தவங்களை வாழ்ந்துக்கிட்ட மொழியே கிறிஸ்துவின் அடையாளங்களை தரித்து கிறிஸ்துவ போல் வாழ்கிறோமா அவன் நினச்சி வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால் தான் வாழ முடியும் மொழியே. பேருக்காக வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை தான் மனுஷன் ஆண்டு கொடுத்துருக்காரு. மனுஷன் ஆயுசுனா 70 வருஷம் தானே. இந்த 70 வருஷத்தில் வாழ்கிற வாழ்க்கை தாவீது ராஜா எவ்வளோ சிரமப்பட்டு எத்தனையோ காரியங்களை செய்கிறான், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. ஆனால் கடைசி நாட்களோட என்னுடைய ஆலயத்தை கெட்டதில் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கான். 15 வேதத்தில் வாசிக்கும் 1 நாளாகும் 29:3 வாசிக்கும் போது சொல்கிறான், என் சொந்த பொண்ணையும் வெள்ளியும் ஆலயத்துக்காக கொடுக்குறேங்க. காரணம் கேட்டால் தேவன் மேலே வைராக்கியமான வாழ்க்கை. கடவுள் தான் வழிநடத்த முடியும், அவர் தான் பாதுகாக்க முடியும், அவர் தான் ரட்சிப்பை தர முடியும், அவர் தான் ஒரு சமாதானத்தை தர முடியும்னு சொல்லி தாவீதை தெரிஞ்சு தான் அந்த காரியம் செய்கிறான். ஆண்டவர் எல்லா காரியம் செய்கிறார். நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி திருச்சபை காசை எப்படி சாப்பிடலாம், திருச்சபைமான காரியங்களை எப்படி செய்யலாம், மனுஷன் வாழணும் ஒழிய திருச்சபை சாதகமாக வாழணும், கடவுள் சாட்சியாக வாழணும்னு சொல்லி எண்ணங்கள் மனுஷன் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்க ஆண்டு கேட்க, ஆண்டவரே நாங்கள் திருமுழுக்கு பற்ற உங்களுடைய ஞானசனம் பெற்றாலும் ஆண்டவரே பரவாயில்ல, எத்தனை விதமான அந்நிய பாஷையில் பேசலாம் பரவாயில்ல, எங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா. ஏன்னா ஒருத்தன் வழி சரியாக இருந்தால் தான் சத்துருக்களும் இணங்கும்படி சிவான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் வழி சரியாக இருக்கா, ஆண்டு சாட்சியாக இருக்கா. ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் கிருபை தானே கேட்கலாமா. கத்தமே ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறா. தலையை தாழ் ஜெவனமா நோக்கி பாருங்க. ஆண்டவரே காரணம் எங்களோடு கொடுக்கிற ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் ராஜா. குடும்பங்கள் தரித்திரங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே இன்று உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார். என் வேதனையை பார்த்த கர்த்தர் என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தெய்வ, நீ விடுதலை ஆவாய் என்று சொல்லி இசைக்கியா ராஜாவுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தாரோ அதே போல் என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து எத்தனை பாடுகள் வந்தாலும் அவைகள் மத்தியில் உன்னை விடுதலை காத்து கொண்டிருக்கிறார். அருள்நாதர் நாமமதில் ஒழுவானவாய் ஒருவே தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானவில் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானவில் அருளாதர்
தகப்பனே, இந்த கால வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. நீர் அபிஷேகம் பண்ணப்படும்போது, ஞானசம் பெறப்பட போகும்போது, கரையேறும் போது வானம் திறக்கப்பட்டது. ஆண்டவரே, திறக்கப்பட்டது மாற்றதும் அல்ல, தேவாவியா புறாவை போல் இறங்கி இவர் நேசுகுமாரன் இவர் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி சத்தம் உண்டானதப்பா. அதே போல் நாங்கள் ஏதோ வாழ்ந்தோம்னு சொல்லி வாழாத அளவுக்கு பிரியமான பிள்ளையை வாழ கிருபை தாங்க. அடியான் கட்டுகளை திறந்த தெய்வத்துக்காக நன்றி ராஜா. திறக்கப்படுவாயாக எப்பத்தா என்று சொல்லி அன்றைய தெக்கப்போலி நாட்டில் இருந்த ஒரு செவிடனுடைய வாயை திறந்த தெய்வம் அடியான் வாயை திறந்த பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. ரத்தத்தையும் சரீரத்தை உட்கொள்ள போகிறோம் சாமி, மை போல மாற கிருபை தாங்க. எங்களுடைய குருவான ஐயாக்கா மோசஸ் ஐயாக்கா வர்றோம் ஐயா, அவரை விசேஷமாக காத்துக்கொள்ளுங்க. இதோவிய காலத்திலும் கூட இருக்கட்டும் ஐயா. திருச்சபை செக்ரட்டரி, பொருளாளர், கமிட்டி அங்கத்தில் எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இந்த போஸ்டல் கால திருச்சபையானது ஒவ்வொரு நாளுக்கும் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வளர கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.